ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். இது வந்து saree, இது வந்து பல்லு. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ். இதுதான் ப்ளவுஸ். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்து. இது வந்து அளவு ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மடித்து அடிப்போம், அதனால் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இவங்க வந்து இந்த ப்ளவுஸில் இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து இறக்கம் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த 1/2 இன்ச் இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ப்ளவுஸை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே எங்கே எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சுட்டு இங்கே ஒரு மார்க். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ம் ஹோல்டில் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடம் புரியுதுங்களா? இதோட அவ்வளோதான். பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்படி எல்லாத்தையும் லைன் போடணும். கட் பண்ணுறதுக்காக லைன் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த எட்ஜில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிட்டோமா? அடுத்தது இங்கே இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். ஏன்னா உள்ள துணி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா வேணும். இது வந்து மெஷர் பண்ண அளவு, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வேணும். இங்கே அதே மாதிரி இங்கே 2 தான் விட்டோம், இங்கே வந்து 3 இன்ச் விடணும். ஏன்னா இந்த இடத்துல டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, இதுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக இங்கே மார்க் பண்ணணும். புரியுதா? மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இது எல்லாமே அதோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து லைன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஆர்ம் ஹோல்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஆர்ம் ஹோல்டு. இப்போ பாருங்கள், ஆர்ம் ஹோல்டு வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதுதான் ஆர்ம் ஹோல்டு. இதே மாதிரி நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு நெக். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னா, ப்ளவுஸை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை வந்து இப்படி எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு தானே கட் பண்ணுறோம், அதனால இதை வந்து இப்படி எடுத்துக்கணும். அடுத்து வந்து அவ்வளோதான். நம்மளுக்கு கிராஸ் கட் வேணும் அப்படின்னு சொன்னால் கிராஸாக வைக்கணும். இல்லை நான் கிராஸ் கட் இல்லை,
நார்மலாக தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் இப்படி வச்சுக்கோங்க. கிராஸ் கட்டுக்கும் அதுக்கு அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம கிராஸ் கட்டில் தான் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வேணும் நம்மளுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே மார்க் பண்ணிடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர், ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விடணும், இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா. அடுத்து எப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வருது பார்த்தீங்களா, பட்டி, இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக உள்ள தைக்கிறதுக்கு கொஞ்சமாக விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சமாக விடணும். அப்படிங்கும்போது இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கா பட்டி தைச்சிருக்கிறது, அதிலிருந்து 1/2 இன்ச் இப்போ இங்கே வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் ஆர்ம் ஹோல்டு வந்து இந்த இடத்துல நீட்டாக இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு ஆர்ம் ஹோல்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் பட்டி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் நம்மளுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா. அப்போ இந்த 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 இன்ச் நம்மளுக்கு வேணும். பாருங்கள், 3 இன்ச் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இந்த இடத்துல பிடிச்சடிப்போம் பார்த்தீங்களா, அதனால் இதுக்காக 1 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சும் சேர்த்து 3 இன்ச் நம்ம விடணும். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது எப்படி லைன் போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்ஸ் லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கு பட்டி வருது பார்த்தீங்களா, ஊக்கு பார்த்து அந்த இடத்துக்கு இப்படி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல்டு போட்டாச்சு. அடுத்து இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல 1.5 இன்ச். இது வந்து நான் கிராஸை போட்டுட்டேன், இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதில் இருந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆர்ம் வந்து ஆர்ம் ஹோல்டு போட்டாச்சு. அடுத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பிடிக்கணும். அடுத்து ஷோல்டர் பிடிச்சிட்டு இப்படி மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது இங்கே. அடுத்து இந்த ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே. இப்போ வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கே. ஓகேவா? இந்த இது மார்க் பண்ணியாச்சா? எப்படி போடணும் பாருங்கள். இதுவும் அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கழுத்துக்கு எப்படி இது பண்ணால் அதே மாதிரி தான். இப்போ கழுத்து, இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஆஃப் ஹேண்டாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து 3/4 கேட்டிருந்தாங்க. என்னென்னா அவங்க மெஷர் பண்ணிக்கிட்டேன், எவ்வளோன்னா 8.5 கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து இதில் 8.5 இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து இங்கே பார்த்தா 9 வச்சுருக்கேன். ஏன்னா 1/2 இன்ச் வந்து இந்த பக்கம் ஸ்டிச்சிங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக 9 வச்சுருக்கேன் நான். அந்த இடத்துல இப்போ ஷோல்டர் வச்சாச்சு. ஷோல்டர் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இங்கே 1/2 இன்ச் விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
புரியுதா? இந்த இடத்துல ஒரு மார்க். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இந்த இடம் வந்து எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் போட்டிருந்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ வந்து கை மார்க் பண்ணியாச்சு, எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இங்கேருந்து ஓகே, இதுதான் வந்து கை. பார்த்திங்களா? இது வந்து நான் போட்டுகிட்டே இருக்கங்காட்டி எனக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 5 தான் இருக்குது. நம்ம வந்து இங்கே 6.5 விட்டுறலாம். 6.5 விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஒரு மார்க். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கிளாத்தில் இருந்தது வந்து எனக்கு பத்தலை. அதனால் என்கிட்ட வேஸ்ட்டு கிளாத் இருந்துருந்துச்சு. அதனால் வந்து அதில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டியில் வந்து 3 பீஸ் வைக்கணும். அந்த 3 பீஸில் நான் ஒரு பீஸ் மட்டும்தான் இது வைப்பேன். இன்னும் 2 பீஸ் வந்து சேரீயில் இருக்குது பார்த்திங்களா, அதுவே வந்து முன்னாடியும் பின்னாடியே வச்சுருவேன். அதனால் இது உள்ளே வைக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறனால நான் இந்த கிளாத் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பேக்கு கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் அங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சதுனால முன்னாடியும் நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு வைக்கணும். அது வந்து நம்ம கப் சைஸில் வைக்க முடியாது. அப்போ இந்த பட்டியில் தான் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கப் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதில் வந்து நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. பட்டியில் தான் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ வந்திங்கன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி வச்சுட்டு பட்டி வந்து அதே மாதிரி மார்க் பண்ணுறது தான். எந்த இடத்துல ஸ்டிச்சிங் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணணும். ஹிப்லேயும் அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹூக் பார்ட் வருது பார்த்திங்களா, அந்த இடம் வந்து பெருசாக இருக்கும். ஹிப் சைடு வந்து சின்னதாக இருக்கும். பட்டினா வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பட்டி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த உள்ளே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுருப்போம் பார்த்திங்களா ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அதுவும் விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் விட்டுருக்கேன். இப்போ அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து கை, இது வந்து பேக்கு, அடுத்து ஃப்ரண்ட்டு, அடுத்து பட்டி. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை கட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.